இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அப்பொழுது கர்த்தர், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை சேவையாக என்று எழுதியிருக்கிறது என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்நானத்திற்கு பிறகு சோதனைக்காரன், அதாவது சாத்தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தனித்தன்மை மற்றும் அவருடைய பண்பை சோதித்தான். கடைசியில் அவன் கர்த்தருடைய காரியங்களை குறித்தும் அவரை சோதிக்க விரும்பினான். மேலும் அவன் கூறியதாவது, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அதற்கு கர்த்தர் அவனை கடிந்து கொண்டு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை சேவையாக என்று எழுதியிருக்கிறது என்றார். ஆண்டவர் பரிசுத்தரும் நீதி உள்ளவரும் நியாயாதிபதியாய் இருப்பதின் காரணமாக பாவியான மனிதனுடைய பக்தி ஆராதனைகளை ஒருபோதும் அங்கீகரிப்பதில்லை. மனிதனை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரத்தில் இந்த உலகத்தில் பிறந்தார். மேலும் நம்முடைய பாவ பாரத்தை தாமே சுமந்து சிலுவையில் நமக்காக பலியாகி மருத்துவரிலிருந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் பிரவேசித்தார். இது நிமித்தம் யாரெல்லாம் அவர் மேல் அவருடைய கிரியைகளின் மேல் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் பாவ மன்னிப்பு பெற்று ஆண்டவருடைய சமூகத்தில் பிரவேசிக்கிறார்கள். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பக்தி ஆராதனைகளை அங்கீகரிக்கிறார். ஆண்டவர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து பாவ மன்னிப்பு பெற்று ஆண்டவருடைய உண்மையான பக்தர்களாக வேண்டும் என்பதே ஆண்டவரிடத்தில் உங்களுக்கான எங்களுடைய வேண்டுதலாயிருக்கிறது.